Hi, hello friends. Welcome back to MMS COMPUTERS. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 63K கேமிங் PC தான் வந்து பில்ட் பண்ண போறோம். சோ இந்த PC பில்ட்ல நம்ம என்னென்ன பார்ட்ஸ்லாம் மெயினா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இதோட ரேட் எல்லாமே சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இந்த PC பில்ட் எப்படி பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. So இந்த PC build நம்ம வந்துட்டு AMD Ryzen processor வச்சு தான் build பண்ண போறோம். First motherboard பத்தி பார்க்கலாம். Gigabyte B450M DS3H Wi-Fi motherboard தான் நம்ம இதல யூஸ் பண்ண போறோம். So இந்த motherboard ஓட price எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 8285 நான் வாங்கும்போது உங்களோட price வந்துட்டு வேரி ஆகும். நீங்க வாங்குறத பொறுத்து உங்களோட டைமை பொறுத்து வேரி ஆகும். ஏனா சிலிகான் சிப் ஷார்ட்டேஜ் வந்துட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு. So இந்த motherboard ஓட features என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல inbuilt Wi-Fi இருக்கு. AM4 socket motherboard இது வந்துட்டு. So இதுல வந்துட்டு 4 RAM slot up to 128GB வரைக்கும் உங்களால வந்துட்டு RAM extend பண்ண முடியும். அடுத்து இதுல வந்துட்டு M.2 SSD slot வந்துட்டு ஒன்னு கொடுக்கறாங்க. So அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Ryzen processor. இது நம்ம யூஸ் பண்ற Ryzen processor என்ன அப்படினு பாத்தீங்கன்னா AMD Ryzen 5 5500 processor தான் யூஸ் பண்றோம். இது ஒரு 6 core 12 thread processor. இதோட ரேட் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 14650. So இந்த processor வந்துட்டு ஒரு சூப்பரான கேமிங் processor அப்படினு சொல்லலாம். என்ட்ரி லெவலுக்கு இது ஒரு சூப்பரான கேமிங் processor. இதுல வந்துட்டு சூப்பரா நம்ம கேம் விளையாட முடியும், எடிட்டிங்கும் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்ப்போம். இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒன்று SSD, இன்னொன்று வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் டிரைவு. ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் பற்றி பார்ப்போம். நம்ம இதில் வந்துட்டு Seagate Barracuda 1TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒன்லி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான். ஸோ ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3250. நம்ம Samsung 980 EVO M.2 SSD யூஸ் பண்ண போகிறோம். ஸோ SSDயோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4200 rupees வருது. அடுத்து நம்மளோட RAM என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Corsair Vengeance RAM. இதில் வந்துட்டு நம்ம 28GB RAM யூஸ் பண்ண போகிறோம். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 RAMக்கும் சேர்த்து 6700 rupees. ஸோ அடுத்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி பார்ப்போம். MSI G4 GTX 1050 Ti கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி கேமிங்கில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால கிராஃபிக்ஸ் கார்டில் அதிக ரேட் போட்டிருக்கோம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18200 வருது. ஸோ இது வந்து ஒரு 4GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு உங்களுக்கு கேமிங்க்கு ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய PSU, அதாவது பவர் சப்ளை யூனிட். கூலர் மாஸ்டர் 550 வாட் பவர் சப்ளை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பிராண்ட் சர்டிஃபைடு பவர் சப்ளை யூனிட். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 rupees. அடுத்து நம்ம கேபினெட்டுக்கு வந்துடலாம். ஸோ ANT eSportsோட ICE 211 TGயோட கேபினெட் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3215 வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு RGB கேபினெட், ARGB அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ PC பில்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மதர்போர்டில் வந்துட்டு ப்ராசஸரை இன்சர்ட் பண்ணணும். நம்மளோட Ryzen 5 5500 ப்ராசஸரை வந்துட்டு மதர்போர்டில் இன்சர்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம ப்ராசஸரோட கூலரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம். ப்ராசஸர் கூட ரைட் கூலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ட்ரி லெவல் கேமிங்கில் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ஓவர் கிளாக்கிங்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ரைட் கூலரே போதும், அவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூ வராது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கூலரோடையே போயிடுறோம். ஸோ இந்த கூலர்லேயே வந்துட்டு தெர்மல் பேஸ்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே நமக்கு போதும். கூலரோட ஸ்க்ரூ போடும் போது ஆல்டர்னேட் வேஸில் தான் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு ப்ராசஸர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும்.
அடுத்து நம்ம வந்துட்டு SSD போட போகிறோம். M.2 NVMe SSD, M.2 ஸ்லாட் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். RAM ஸ்லாட் வந்து மொத்தம் 4 ஸ்லாட் இருந்தாலும் இது வந்துட்டு டுவல் சேனல் RAM ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் 2 சேனல் RAM இருக்கும். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு RAM போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்லாட் விட்டு அடுத்த ஸ்லாட்டில் தான் போடணும். ஸோ இப்போ இந்த மதர் போர்டை கேபினெட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி IO பேனலை கண்டிப்பாக போட்டுருணும். நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க. IO பேனல் போட்டுட்டு தான் மதர் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம IO பேனலும் போட்டாச்சு. இப்போ மதர் போர்டையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மதர் போர்டை வந்து டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு ஸ்க்ரூ பண்ணுங்கள் போதும். ரொம்ப மதர் போர்டை ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பவர் சப்ளை யூனிட்டை வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து HDD ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஸ்டோரேஜ் டிவைஸை. நெக்ஸ்ட் வந்துட்டு கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட்டாக கிராஃபிக்ஸ் கார்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம CPU க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். அடுத்து வைஃபைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டனாவை மாட்டிடலாம். இதையும் மாட்டிட்டோன்னா CPU ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 63K கேமிங் PC பில் நம்ம வந்துட்டு MMS கம்ப்யூட்டர்ஸ் வழியாக வந்துட்டு நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம பில்ட் பண்ணுறோம். இதே மாதிரியே நிறைய PC பில்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது PC பில்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட கான்டாக்டை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டான PC பில்ட் வந்துட்டு ரெடி பண்ணி தரோம். ஸோ இதே மாதிரி அடுத்த PC பில்டோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.